Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா prove that the vectors a vector equal to 2i cap minus 3j cap minus k cap and b vector equal to minus 6i cap plus 9j cap plus 3k caps are parallel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் prove that அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்ததுனால இந்த ரெண்டு வெக்டாரையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டும் parallel அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. That means the a vector dot b vector அப்படின்ற காம்பனண்டில் ab cos theta இந்த தீட்டா வேல்யூ அப்படின்றது ஒரு 0 டிகிரியாக இருக்கும்போது அது ரெண்டும் பேரலாக இருக்கும். அப்போ cos 0ன்றது இங்கே 1. அப்போ a vector dot b vector equal to ab. ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், பேரலல் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன செஞ்சிருவோம், சடனாக இதைத்தான் முடிவு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது ab என்ன அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் வந்து நிற்கும். சரிங்களா, நம்மளுக்கு வந்து இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணோம், இட்ஸ் எ பேரலல். தட் மீன்ஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது இது மேக்ஸிமம். சரிங்களா, அப்போது இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு பார்த்தோன்னா இதோடைய மைண்டட் ஃபார்ம் என்னது, ஏபி சைன் தீட்டா தானே. அந்த இடத்துல தீட்டா 0வாக இருக்கும்போது தட் மீன்ஸ் பேரலல் அப்படின்னா தீட்டா 0வாக இருந்தால் சைன் 0 என்னவாகும், சைன் 0 டிகிரின்றது நம்மளுக்கு 0. அப்போது ஏ கிராஸ் பி அப்படின்ற இந்த டேர்ம் என்னவாயிடும், 0வாயிடும். சரிங்களா, கொஞ்சம் இப்படி மாற்றி யோசிச்சோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதான் செய்ய போகிறோம். இங்கே ஸோ என்னென்ன வெக்டார் கொடுத்துருக்குறாங்க எடுத்து எழுதிக்கிடுவோமா. கிவன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap minus 3j cap minus kk cap. b வெக்டார்ன்றது minus 6i cap plus 9j cap plus 3k cap. இங்கே கொடுத்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம எடுத்து எழுதணும்னா இப்போ அந்த ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினேஷன் மெத்தட் தான் நம்ம ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்ப்போம். ஐ கேப், ஜே கேப், தென் கே கேப். நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது ஏக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், ஐக்கு 2, ஜேக்கு -3, கேக்கு -1. தென் பி வெக்டாருக்கு பாருங்கள், ஐக்கு -6, ஜேக்கு 9, கேக்கு 3. ஸோ ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு நம்ம ஐ கேப் கண்டுபிடிக்கணும். ஐ கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு -3 × 3 -9 minus 9 × -1 -9 தான். ஸோ +9 ஆகிடும். ஸோ இங்கே இந்த டேர்ம் 0ன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா மைனஸ் ஜே கேப் டேன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, 2 × 3 6 மைனஸ் -6 × -1 +6 தான். ஸோ ஓகே, ஸோ இந்த டேர்மு 6 - 6ன்றதுனால 0 ப்ளஸ் 2 × 9 18 தென் -6 × -3 +18 வரும். ஸோ ஓகே, அப்போ ஆல்ரெடி மைனஸோட நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த டேர்ம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள், 0i cap -0j cap + 0k cap. ஸோ 0 வேல்யூ ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்றது ஒரு 0 வெக்டார். புரிஞ்சுங்களாப்பா. ஸோ அப்போ இந்த ஏ கிராஸ் பி வெக்டார்ன்றது 0ன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும்போது தான் சைன் 0 டிகிரி 0. ஸோ ஏ கிராஸ் பி 0ன்னா ஏபி சைன் தீட்டாவும் 0 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களாப்பா. ஸோ ஓகே, இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி ஃபார் விச் வெக்டார்ஸ் 3i cap plus 3j cap plus 9k cap and i cap plus cj cap plus 3k caps are parallel அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா parallel அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. parallel அப்படின்னாலே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், a cross b equal to ab sin theta அப்படின்றதுல theta equal to 0 டிகிரி மீன்ஸ் a cross b vector is 0 அப்படின்னா இந்த ரைட் சைட் டேர்ம் 0 வச்சு இந்த மிஸ்ஸிங் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்காக தான் டேரெக்டாக நம்ம பார்த்தோன்னே பேரல் அப்படின்னோடனே நம்ம டாட் ப்ராடக்ட் பெறக்கூடாது. ஸ்கேலர் ப்ராடக்ட்டில் உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா சி வேல்யூயை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஆப்போசிட்டாக நம்ம யோசித்து பார்க்கணும். கொடுத்துருக்குற இந்த வேல்யூவை நம்மளுக்கு ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3i cap + 3j cap + 9k capனு எடுத்துக்கிடுவோம். தென் பி வெக்டார் அப்படின்றத ஐ கேப் + cj cap + 3k cap. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டிட்டர்மினேஷன் மெத்தட் தான், கொஞ்சம் ஈஸியாகவே சிம்பிளை பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஐ கேப், ஜே கேப், தென் கே கேப். ஃபஸ்ட்டு ஏ வெக்டாருக்குடைய காம்பனன்ட்ஸை பார்க்கும்போது ஐக்கு 3, ஜேக்கு 3, கேக்கு 9. அதேமாரி பி வெக்டார் காம்பனன்ட்ஸை பார்க்கும்போது ஐக்கு 1, ஜேக்கு சி, கேக்கு 3. ஓகே, இதை நம்ம சிம்பிளை பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐ காம்பனண்ட்டாக கண்டுபிடிக்கும் போது 3 × 3 9 -9c தென் minus of
3 into 3 9 again 1 into 9 9. So இந்த term 0 ஆயிடுது. Then plus 3 into c 3c minus 3. இந்த a cross p வெக்டாருடைய term என்னவாகணும் 0 இல்லையாப்பா. ஸோ 0ன்றது நமக்கு காமிச்சிரும். ஸோ ஆல்ரெடி இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. சொல்ல நம்மளுக்கு இதை எப்படி பார்க்கணும் இந்த டேர்மை 0 i cap minus 0 j cap plus 0 k capனு ப்ரூவ் பண்ணணும். இந்த j cap டேர்ம் 0 சரிங்களா. i காம்பனன்ட் டேர்ம் என்னவா இருக்கணும் 9 minus 9c equal to 0 அப்படின்னா நைட்டி டேர்ம் அங்கிட்டு கொண்டு போகும்போது 9 9c அப்போ c equal to என்ன வரும் 1ன்னு இருக்கும். அப்போ இல்லைன்னா இந்த டேர்ம் எடுத்து கூட செய்யலாம். எப்படி 3c minus 3 equal to 0 சரிங்களாப்பா. இதை கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணதில் 3c equal to 3 அப்படின்னா c equal to 3/3 என்ன வரும் 1 தானே வரும். அப்போ c equal to 1. தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டிட்டர்மினேஷன் மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களாப்பா. ஸோ ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.